வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிஷா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற விஷயம் நண்பர்களே, இப்போ நான் என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால், இடியப்பத்துக்கு மா எப்படி ரெடி பண்ணுறதுன்றது தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க என்னோட கேட்டிருந்தாங்க, இந்த இடியப்பம்மா எப்படி செய்கிறாங்க, மாவோட ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. அதைத்தான் நான் இப்போ எப்படி அந்த மாவை ரெடி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாங்கள் இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து இப்படி இந்த மாட்டம் வேணும். இதை கோதுமை மான்னு நாங்கள் சொல்கிறோம். பாருங்க, இது வந்து கோதுமை மா. எங்களோட ஸ்ரீலங்காவில் நாங்கள் பாவிக்கிற கோதுமை மா. இது வந்து உங்களோட ஊரில் இது என்ன மாதிரி, இதை வந்து அமெரிக்கன் மாடுன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் உங்களோட ஊரில் ஸ்ரீலங்கன் கடையில் இருந்தால் அங்கே போய் நீங்கள் கேட்டு பாருங்க, இந்த ஸ்ரீலங்கன் கோதுமை மா அப்படின்னு கேட்டு பாருங்க. இது எங்கட ஊர்ல இதை கோதுமாண்டு. இது வந்து 1 கிலோ பேக். இதுதான் நாங்கள் வேண்டி இடியப்பத்துக்கு, புட்டுக்கு, ரொட்டிக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்றது. மேல பாருங்க எல்லாம் போட்டுருக்காங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணலாம். வந்து இப்போ ரொட்டிக்கு வந்து இந்த மாவை வந்து நாங்கள் நேரடியாக யூஸ் பண்ணலாம், அவிக்காம நேரடியாக யூஸ் பண்ணலாம். இப்படியே அரிச்சு போட்டு நாங்கள் யூஸ் பண்ணலாம். புட்டு இடியப்பம் அவிக்கிறதா இருந்தா இதை நாங்கள் அவிக்கணும், ஸ்டீம் பண்ணணும், தண்ணியில ஆவியில அவிக்கணும், அவிச்செடுக்கணும். அப்பதான் இந்த புட்டு சாஃப்டா வரும், இடியப்பம் சாஃப்டா வரும். இதுல வந்து தனியே இந்த மாவு அவிச்சு போட்டு தனியா இடியப்பமும் அவிக்கலாம். இதோட அரிசி மாகலந்து, வறுத்த அரிசி மாகலந்து இடியப்பம் அவிக்கலாம். அந்த ரெசிபி ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு போடுவேன். இப்ப நான் வந்து இந்த மாவை எப்படி அவிச்செடுக்க போறேன் இடியப்பம் புட்டு செய்யறதுக்கு. நான் இந்த மாவை எப்படி அவிச்செடுத்து நான் அதுல இடியப்பம் புட்டு செய்யறேன்னான்றத இப்ப நான் இன்றைக்கு போட போறது அதுதான். இந்த மாவுல எப்படி இடியப்பம் புட்டு அவிக்கிறது, இந்த மாவை அவிச்சுன்றதான் நான் காட்ட போறேன். என்ன பதத்துல அவிச்சு எடுக்கிறன்றதான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். நீங்க இப்பதான் இந்த சேனலுக்கு முதல் வாரீங்களா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நீங்க எனக்கு நிறைய சப்போர்ட், லவ் தாங்க. அப்பதான் நான் இன்னுமே ரெசிபிஸ் கூட போடுவேன். இப்ப கொஞ்ச நாளா நான் போடல, என்னன்னு சொன்னா கொஞ்சம் சுயினமா இருந்ததால போடலாம் போயிட்டுது. ஓகே, இப்ப வாங்க எப்படி இந்த மாவை அவிக்கிறேன்னு பார்ப்போம். இப்ப இந்த மாவை நான் என்ன செய்ய போறேன்டா, எடுத்து இப்ப வெட்டி போட்டு அரிதட்டில போட்டு ஒரு டிஷ் எடுத்துட்டு அரிதட்டி இப்ப இதை நான் அரிச்செடுக்க போறேன். என்னன்னு சொன்னா இதுக்குள்ள வந்து சில நேரம் ஏதாவது பூச்சிகளோ இல்லாட்டி வேறு ஏதாவது இருந்தாலும் வந்து அந்த ஒரு சேஃப்டிக்காக அரித்தெடுக்கிறது, கட்டிகள் இல்லாம அரித்தெடுக்கிறது. இப்படி கட்டிகள் இருக்கு, இந்த கட்டிகள் இல்லாம இப்படி சலிச்சு எடுப்போம். பாத்தீங்களா, இதுலதான் அந்த பொல் ரொட்டி, தேங்காய் பூ ரொட்டி எல்லாம் நான் போட்டிருக்கேன் ஷோர்ட்ஸ்ல. அதெல்லாம் செய்யறது இந்த மாதிரி தான். இதை நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா, நான் இது வந்து ரைஸ் குக்கர்ல தான் நான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போறேன். அப்ப அதனால நான் என்ன செய்யறேன்டா, இந்த ரைஸ் குக்கர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ மா பேக், அது மாதிரி 2 கிலோ மா அவிச்சு எடுக்கலாம் ஒரே டைம்ல. அப்ப நான் அவிச்சு எடுத்து ஒரு வாளிலையோ இல்லாட்டி ஒரு கேனிலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். அப்ப அதை வந்து நாங்கள் ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஆக்கள் இருக்கிறத பொறுத்து, வீட்டுல ஆக்கள்ல பொறுத்து நாங்க யூஸ் பண்ணலாம். நான் ஒரு இடியா அவிச்சு எடுத்துருவேன். அவிச்சு எடுத்து ஒரு வாளியில இல்லாட்டி ஒரு கேன்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். இப்ப பாருங்க, இது 2 கிலோமா இப்ப நான் அரிச்சு எடுத்துட்டேன். இப்ப இதை என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இப்படி நீத்து பட்டியிலையும் நாங்க அவிச்செடுக்கலாம். இந்த நீத்து பட்டியிலையும் இந்த மாவை போட்டு அவிச்செடுக்கலாம், ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, இது வந்து இங்க ஸ்ரீலங்காவில இருக்குது மா அவிக்கிறதுக்குன்னு சொல்லி நீத்து பட்டி. இந்த நீத்து பட்டியிலையும் போட்டு அவிச்செடுக்கலாம். நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இதுல வந்து ஒரு இடியே 2 கிலோ மா இதுக்குள்ள அவிக்கல, அது 1 கிலோ மாவை தான் அவிக்கிறேன். நான் அந்த வேலைன்ற சுலபத்துக்காக என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ரைஸ் குக்கர்ல தான் அவிச்செடுக்க போறேன். ரைஸ் குக்கர்ல எல்லார்டையுமே இப்படி ரைஸ் குக்கருக்கு மேல ஒரு தட்டு வரும், ஸ்டீம் பண்ற தட்டு ஒன்று வரும். இந்த தட்டுல ஒரு காட்டன் துணியோட நான் வேண்டி வச்சிருக்கிறேன். இப்ப நீங்க இட்டலி அவிப்பீங்க தானே, இட்டலி அவிக்கிறதுக்கு துணி யூஸ் பண்ணுவீங்க தானே, அப்படி அந்த துணியில இட்டலி அவிக்கிற துணி, பெரிய துணிகள் இருந்தா, காட்டன் துணி இருந்தா
அதை இப்படி இந்த தட்டுக்கு மேலே இப்படி போடுறேன். நான் இப்படி போட்டுட்டு இதுக்குள்ள தான் நான் இந்த மாவை போட்டு அவிக்க போகிறேன். மாவை இதுக்குள்ள இப்படி போட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்க போறேன். இது வந்து மா அவிச்சு சுலபமாக மாவை அவிச்சு எடுக்கிறதுக்கு சுலபமான ஒரு முறை. இல்லாட்டி இப்போ நீத்துப்பட்டியிலன்னு சொன்னால் நாங்கள் 2-3 நேரம், இப்போ 2 கிலோ மாட்டை 2-3 நேரம் வைக்க வேண்டி வந்துடும். இதுக்கு இல்லைன்னா நாங்கள் இப்போ இது எங்களோட ரைஸ் குக்கருண்ட அளவுண்ட இது வந்து எனக்கு வந்து 1.5 கிலோ 2 கிலோ ரைஸ் குக்கர் அதுண்ட தட்டு தான் இது. அப்போ நான் அந்த தட்டுன்ற அளவுக்கு நான் இப்போ இந்த மாவை இப்போ போடுறேன். இப்படி போட்டு பரத்தி விடுங்க. எல்லா மாவையும் இப்ப நான் இதுக்குள்ள போடுறேன். வெள்ளமா புட்டெல்லாம் இதை அவிச்சுதான் நான் வைக்கிறேன். புட்டு வந்து சாஃப்டா வேணும்னு சொன்னா இப்படி புட்டு அவிச்சாதான் சாஃப்டா வரும். நான் ஒரு நாளைக்கு வெள்ளமா புட்டும் உங்களுக்கு அவிச்சு காட்டுறேன். பாருங்க, இப்ப நான் இந்த மாவு இதுக்குள்ள போட்டுட்டு இப்படி கையால அமர்த்தி போட்டு எல்லா வீட்டிலையுமே இப்படி ஒரு அகப்பக்கம் இருக்கும். இல்ல ஒரு ஸ்பூனோட பின்பக்கத்தால் இருந்தாலும் இப்படி ஒரு இது மாதிரி இப்படி போட்டு விடுங்க. ஒரு ஹோல் மாதிரி இப்படி போட்டு விடுங்க. என்னன்னு சொன்னா அந்த தண்ணி விட்டு அவியறதுக்காக. நீத்துப்பட்டியில அவிமா போட்டாலும் அப்படி போட்டெல்லாம் அமர்த்தி போட்டு இப்படி இது இப்படி 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 குத்தி விடுவாங்க. அந்த தண்ணி விட்டு அவியும். இப்போ என்ன செய்ய பண்ணா இதை அப்படியே மூடி போட்டு துணியால் மூடி போட்டு இந்த குக்கர் மூடி இருக்கு தானே, அதனால அதை இப்படியே எல்லாத்தையும் இப்படி அமர்த்தி இப்படி மூடி விட போறேன். சரி, இப்போ மா அவிக்கிறதுக்கு மா செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம் அடுத்ததுன்னு சொன்னா, இந்த ரைஸ் குக்கர் சட்டி இருக்கு தானே, இந்த ரைஸ் குக்கர் சட்டி எடுத்தா அதுக்குள்ள நல்லா தண்ணியை கொதிக்க விடணும். நான் சுலபமான முறைக்கு என்ன செய்யறேன், கீட்டர்ல தண்ணியை சூடாக்கி போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு எடுத்துருக்கேன். தண்ணியே கூட தண்ணி விடக்கூடாது. கூட தண்ணி விட்டுட்டீங்கன்னு சொன்னா கொதிச்சு கொதிச்சு மேல ஆவி வரைக்குள்ள மா தண்ணி இட்டுரும், கூட தண்ணி இட்டுரும். கணக்கான தண்ணி, ஓரளவு தண்ணி இப்படி வச்சோம்னு சொன்னா இந்த அடிப்பக்கத்தால இருக்கு, இந்த அடிப்பக்கத்தால இருக்குன்னு தானே, இதுல அடிப்பக்கத்தால இந்த இப்படி ஓட்டியல் இருக்குன்னு தானே, இதுக்குள்ள போற தண்ணி வந்து கூட போய் மாவு தண்ணியாகி போடும். அதனால இது சரி. இப்போ தண்ணியை விட்டாச்சு. இனி ரைஸ் குக்கரில் வைக்கிறது தான் வேலை. இப்போ செட் பண்ணினே இந்த மாவை இந்த ரைஸ் குக்கருக்கு மேலே இப்படி தண்ணியை விட்டு வச்சாச்சு. எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் அவிய விட போகிறோம். இப்போ ஓமில் நிற்கிது. இப்போ குக்கில் விட போகிறோம். குக் மோடுக்கு மாற்றி விட்டாச்சு. இப்போ இதை வந்து சரியாக 1 ஹவருக்கு நீங்கள் வந்து அவிய விடணும். சரியாக 1 ஹவர், அது சரியான டைம். 1 ஹவருக்கு நீங்கள் அவிய விட்டீங்கன்னா சரி. இதுதான் இந்த மா அவியறதுக்கான டைம். 1 ஹவர் தான். 1 ஹவரில் வடிவாக அவிஞ்சிடும். மா அவிஞ்சா பிறகு பார்ப்போம். நாங்கள் மா அவிஞ்சிட்டான்னு பார்ப்போம். பாருங்க, இந்த துணியை சுடுது. இப்போ இப்படி துணியை எடுத்து போட்டு நாங்கள் இப்போ அவிஞ்ச பாருங்க. இதில் அந்த தண்ணி மேலே விட்டுருக்கு. இதுதான் இந்த மா அவிஞ்சிட்டுன்றதுக்கான பதம். இதுதான் அந்த இப்படி மேலே தண்ணி இட்டால் மா அவிஞ்சிட்டு அர்த்தம். இப்போ இதுக்கு இன்னொரு முறை அப்படின்னா மாவை இப்படி தட்டி பார்த்தா சத்தம் கொஞ்சம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி சத்தம் இப்படி அடித்து பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்கும். இதுதான் மா அவிஞ்சதுக்கான பதம். இப்போ நாங்கள் இந்த மாவை வக்கி அரிச்சு எடுப்போம். சரி, இப்போ மா அவிச்சு எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. பாருங்க,
மா அவிஞ்சிட்டு இப்படி மேலே தண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் மா அவிஞ்சிட்டுன்றதுக்கான அர்த்தம். இப்படி அடித்து பார்த்தா சத்தம் கேட்குது பார்த்தீங்களா. அதை விட பாருங்க. இப்போ இதை நாங்கள் ஒரு தட்டில் எடுத்து அரிச்செடுப்போம். போட்டு நாங்கள் அரிச்செடுப்போம். இது சுடும் மா வந்து அவிச்ச உடனேயே அரிச்செடுக்கணும், இல்லைன்னா மா கட்டி வத்தி போடும், பிறகு அரிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் மா அவிச்ச உடனேயே மேக்சிமம் நாங்கள் அரித்து எடுத்து வச்சிருவோம். இல்லாட்டி மா வந்து இறுகி நல்லா கட்டியாக போடும், அதுக்கு பிறகு எங்களுக்கு அரிச்செடுக்க இயலாது. அரிச்சென்றது சலிச்செடுக்கிறது தான் சொல்கிறேன். இப்போ இந்த மாவை ஜாயிரத்தில் போட்டு கட்டியல் ரெண்டாமல் அரிச்செடுக்க போகிறேன். அவிஞ்சோன்னா மா வந்து ஒரு வாசமும் அடிக்கும். முதல் இருந்த மாவுக்கும் அவிச்சா அப்புறம் இருக்கிற மாவுக்கும் நிறைய வித்தியாசமும் இருக்குது. முதல் அவிச்சிருக்கைக்கு ஒரு பவுடர் மாதிரி இருக்குது, இது பாருங்க மணல் மாதிரி இருக்குது. ஓகே, இதை நான் அரிச்செடுக்கிறேன். வாரக்கட்டையில் அங்கே ஒரு இதில் போட்டு சுடு மண்டதுக்காண்டி ஒரு கரண்டி ஸ்பூனை வச்சு இப்படி இதில் தான் புட்டு இடியப்பம் எல்லாம் அவிக்குது. வெள்ளை மா புட்டை அவிக்கலாம், அரிசி மா புட்டை அவிக்கலாம். சுடுது. உடனே அரிச்சு வச்சுட்டா மா அரிக்கிறதும் சுகம், வேலையும் முடிஞ்சிடும் டக்கண்டு. இல்லாட்டி அதை விட்டுட்டு நாங்கள் அடுத்த வேலை பார்க்குறதுக்கு இல்லை, மா கட்டியாகி எங்களுக்கு கையை போட்டு தண்டி இல்லாமல் கையெல்லாம் வலிக்கும். அதனால் சூட்டோடையே அரித்து வச்சிடும். நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அங்கே ஸ்ரீலங்கன் ஸ்டோரில் போய் கேட்டு பாருங்க, இந்த ஸ்ரீலங்கன் கோதுமை மாண்டு கிடைக்கும். மேக்ஸிமம் இப்போ எல்லா இடம் கிடைக்குமென்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து அவிச்சும் பேக்கெட் பண்ணி வருது. இந்த மா வந்து அவிச்ச மாண்டு சொல்லியும் பேக்கெட் பண்ணி வருது, ஸ்டோர் வழி இருக்குது. ஆனால் அது அவங்க கடையில் நாங்கள் அவிச்ச மாவுன்றதை விட அது வேலை சுலபம்ன்றதுக்காக வேலைக்கு போகிற ஆக்கள், வீட்டில் பிஸியாக இருக்கிறார்கள், டைம் இல்லாத ஆக்கள் அதை வந்து செய்யணும். ஆனால் அது வந்து எப்படியுமே கடையில் எங்களுக்கு அது அப்படி அவிச்சு பேக்கெட் பண்ணி வரைக்கும் அதில் எப்படியும் ஏதாவது ஒரு கெமிக்கல் கலந்து அது பழுதாக போகாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது கெமிக்கல் கலந்து தான் எங்களுக்கு அதை பேக்கெட் பண்ணி தருவினோம். ஸோ அது உடம்புக்கு கெடுதி தானே. அதுக்கு நாங்கள் வந்து டைம் இருக்கிற நேரம் இப்படி அவிச்சு போட்டு ஒரு வாளியில் போட்டு வச்சுட்டோம்னா நல்லது தானே, உடம்புக்கும் கெடுதி இல்லை. ஆனால் இந்த மா வந்து ரெகுலராக இதே வெள்ளை மாவில் சாப்பிடக்கூடாது. ஏனெண்டா இது கொஞ்சம் பித்தம் இருக்குது இந்த மாவில். அதனால் வந்து அவிச்சா பித்தம் குறைவு, இருந்தாலும் வெள்ளமாக சேர்க்கிறது குறைக்கணும். வெள்ளமாக சேர்க்கக்கூடாது, சுகர் அது இதில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வெள்ளமாக வந்து சேர்க்கிறத மேக்ஸிமம் குறைக்கணும். எல்லா நாளும் செய்ய மாட்டேன் தானே. சரி, இப்போ மா எல்லாம் அவிச்சு முடிஞ்சுது, அரிச்சும் முடிஞ்சுது. இப்போ இடியப்பம் புட்டுக்கான மா ரெடி பண்ணியாச்சு. இதுதான் அந்த மா, அந்த மா இதுதான் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இது இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. சூடு ஆறினோன்னா உடனே ஒரு வாளியில் போட்டு வைக்கக்கூடாது. என்ன போட்டு வச்சா இது வந்து இந்த சூடாக இருக்குன்னு தானே வேர்த்து மாப்பழுதாக போயிடும். அதனால் கொஞ்சம் சூடார விட்டு ஒரு வாளியில்
போட்டு வைப்போம். போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா புட்டு இடியப்பத்துக்கு நாங்கள் இந்த மாவை எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஒரு வாளியில் போட்டு வைக்க போகிறேன். நான் இந்த மா சூடாறிட்டுது. இப்போ நான் வந்து இதை ஒரு வாளியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அவிச்ச மாவை இப்படி ஒரு வாளியில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு வாளியில் போட்டு வைக்க போகிறேன். இப்போ வாளியெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இப்படியே செய்து பாருங்கள். செய்து பார்த்து புட்டு இடியப்பம் எல்லாம் வச்சு பாருங்கள். நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக வரும். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.